வணக்கம் மாணவர்களே. இன்றைய தமிழ் பாடத்திற்காக காத்துக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாணவர்களே, நேற்றைய பகுதியில் அகழாய்வு குறித்து கண்டோம். அகழாய்வு பல்லாவரத்தில் ராபர்ட் ப்ரூஸ்ட் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அங்கு கிடைத்த தொல்லியல் சான்றுகளும் அரிக்கமேட்டில் கிடைத்த முதுமக்கள் தாழிகளும் நம்முடைய வரலாற்றை கணிக்க மிகப்பெரிய ஒரு சான்றாக திகழ்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கீழடி அகழாய்வு குறித்து கொஞ்சம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பட்டி மண்டபம் அப்படின்ற ஒரு சொல் இன்னைக்கு வரைக்கும் வழக்கத்துல இருந்துகிட்டு இருக்கு. அந்த பட்டி மண்டப முறை அந்த காலத்துல இருந்தே இருக்கு அப்படின்றதுக்கான இலக்கிய சான்றுகளையும் நேற்று நம்ம பார்த்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்கள் அதற்கான சான்றுகளாக சில வரிகளை நாம் கண்டோம். இதையும் தாண்டி இன்னும் பல கேள்விகள் நம்மளுடைய மனசுல இருக்கலாம் அகழாய்வை பத்தி, இல்லையா? அதை நம்ம இன்னைக்கு பகுதியில பார்க்கலாம். மாணவர்களே, நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தில் குட்டி நாடுகள் கூட அறிவியல் விந்தைகளால் வானத்தை அளந்து பார்க்கின்றன. அமெரிக்காவில் இருக்கும் என் தோழியின் நட்பை இணையதளம் இணைத்து காட்டுகிறது. விபத்தில் துண்டிக்கப்பட்ட கால்களுக்கு அறிவியல் செயற்கை கால் பொருத்தி அழகு பார்க்கிறது. பழுதுபட்ட இதயத்திற்கு மாற்று இதயம் பொருத்தி மருத்துவ அறிவியல் மனிதனை வாழ வைக்கிறது. புற்றுநோய் என்னும் அரக்கனை வீழ்த்த புதிய மருந்து கண்டுபிடிக்க அறிவியலாளர்கள் பெருமுயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் எவ்வளவோ சாதனைகள் கண்முன்னே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலக போக்கிற்கு ஈடு கொடுத்து நாமும் நமது அறிவியல் பயணத்தை முன்னெடுக்காமல் அகழாய்வுக்குள் விழுந்து கிடப்பது என்ன நியாயம்? நான் ஒன்றும் அகழாய்வுக்கு எதிரான கருத்துக்களை கூறவில்லை. அகழாய்வுக்கு எதிரான இந்த மாதிரி கேள்விகளை எழுப்புபவர்களுடைய கோரிக்கை என்னன்னா, இது மாதிரி எங்களுக்கு தோணுது, இப்படி சிந்திக்கும் பொழுது அகழாய்வு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி மனத்துல நிக்குதே, அதற்கு சரியான விடை எங்களுக்கு கிடைக்கலையே, இது நேரத்தையும் நம்மளுடைய காலத்தையும் வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம், கடந்து வந்த பாதையை எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கேள்வி நிறைய தருணங்கள்ல நிறைய சூழ்நிலைகள்ல நம்ம மனதுல நிக்குது. இது தேவைதானா அப்படின்றத மறுபடியும் யோசிக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அதற்கும் விடையை இங்கு கூறுகிறார்கள். இன்றைய மாறி வரும் உலக சூழலில் அகழாய்வு என்ன முக்கிய தேவைகள் ஒன்று அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. 21ஆம் நூற்றாண்டு இல்லையா? இப்ப எத்தனாவது நூற்றாண்டு நடந்து கொண்டு இருக்கிறது? நிகழ்ந்து வரும் ஆண்டு 21ஆம் நூற்றாண்டு, செஞ்சுரி சொல்றோம் இல்லையா? அப்படி அறிவியலால் வியக்க வைக்கின்ற காலத்தில் பழைய காலத்து பொருட்களையும் கட்டிடங்களையும் கண்டுபிடித்த என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் நம்ம மனதுக்குள்ள வரும் பொழுது அதற்கு பதில் அகழாய்வே அறிவியலை அடிப்படையாக கொண்டதுதான் என்பதை அறியாதவராக இருக்கின்றவர்களுக்கு இத்தனை கேள்விகளும் மனசுல வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பவனந்தி முனிவர் சொன்னாரு. என்ன சொல்றாரு? பழையனகளிலும் புதியன புகுதலும் கால வகையினானே அப்படின்னு சொல்லி பவனந்தி முனிவர் நன்னூல்ல நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இலக்கணம் எல்லாம் நன்னூல்ல இருந்து கொடுக்கப்பட்டதுதான். ஏன்னா அதுக்கு முந்தைய நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்துல நம்மளால அந்த நடை மொழி நடைக்கு ஏற்ற மாதிரி இதை புரிந்து கொண்டு படிக்க இயலாது. 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நன்னூலை தான் நம்ம எழுத்துலக்கணமும் சொல்லிலக்கணமும் நம்ம 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி பவனந்தி முனிவர் தான் நன்னூலை எழுதினார். அந்த பவனந்தி முனிவர் அவருடைய நூல்ல குறிப்பிட்டிருக்காரு, பழையன கழுதலும் புதியன புகுதலும். இப்ப இருக்க மொழி நடைக்கு ஏற்றவாறு, இங்கே புழக்கத்துல இருக்க மொழி அது மரபுக்கு ஏற்றவாறு நான் இலக்கணத்தை இப்படி எழுதியிருக்கேன். தொல்காப்பியத்தை நான் முதல் நூலா கொண்டு வழி நூலாக நன்னூலை இயற்றி இருக்கிறேன். அது ஆனா கால மாற்றத்தால் மொழியில் எத்தனை புதுமைகள் புகுகின்றதோ அதுக்கு தகுந்த மாதிரி இலக்கணத்திலையும் மாறுபாடு வரலாம் அப்படின்றதுக்கான அர்த்தம் அந்த வரிகள். அது வாழ்க்கையிலையும் நம்ம அதை எடுத்துக்கிறோம். பழையன கழுதலும் புதியன புகுதலும் இல்லையா? பழச நம்ம கொஞ்சம் மறந்துட்டு புதுமைக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கணும் அப்படின்ற எல்லா சூழ்நிலைக்கும் அந்த வாக்கியம் பொருந்தி வரக்கூடியதுதான். ஆனா அதையே முடிச்சுக்கிட்டு நம்ம நிக்க கூடாது. அகழாய்வு ஏன் தேவை அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். சரியா? கடந்த காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால்தான் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம். வருங்காலம் வளமாக அமைவதற்கு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கலாம். நமது முன்னோர்கள்
வாழ்ந்து பெற்ற பட்டறிவை வகைப்படுத்தி தொகுத்து பார்ப்பதற்கு தொல்லியல் ஆய்வே பெரும் கல்வியாக அமைகின்றது. வேடிக்கை என்னவென்றால், தமிழகத்தில் பண்டை காலத்திலேயே நமது தமிழ் முன்னோர்கள் செம்மையான பண்பாட்டு கட்டமைப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் தான் அந்த தொன்மை வரலாற்றின் உண்மையை அறியாமல் தொடர்ச்சியாக அறுபட்டு இடைநிலையில் எங்கோ பாதை மாறி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அவங்க பழமைன்னு சொல்றது, பழமையான காலத்துல அவங்களுடைய வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த நாகரீகத்தோடு அவங்க வாழ்க்கை முறைய இனிமையா இன்பமா கழிச்சிருக்காங்க. அந்த வாழ்க்கை முறைகள்ல நம்ம இன்னைக்கு அந்நிய கலாச்சாரம் அது மேல கொண்ட ஆர்வம் அது நல்லா இருக்கு, அதனுடைய கலர்ஃபுல்லான ஒரு லைஃப், ஒரு என்னுடைய இஷ்டப்படியான வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை நான் தான் முடிவெடுப்பேன், என்னுடைய வாழ்க்கையை இஷ்டப்படி இருக்கணும் அப்படின்ற கருத்துக்கள், அப்படி ஒரு வாழ்க்கை கண்டிப்பா அதுவும் நம்ம மாதிரி ஒரு பாரம்பரிய கட்டமைக்கப்பட்ட ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய குடிமகன் அப்படி என் வாழ்க்கை என் போக்கில் நான் என் மனம் போன போக்கில் வாழ்வேன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியா கலாச்சார பண்பாட்டுக்கு பெயர் போன நாடு. அந்த மாதிரி ஒரு நாட்டில் ஒரு குடிமகனாக இருந்து கொண்டு சமுதாய அக்கறையோடும் மரபு சார்ந்த பண்பாடுகளோடும் தான் நம்மளால நம்மளோட வாழ்வியல் முறைகளை அமைத்துக் கொள்ள முடியுமே தவிர, நவீன தொழில்நுட்பம், நவீன கருவிகள், இந்த அறிவியல் மேம்பாடு இதையெல்லாம் பெரும் பங்கு நம்ம வாழ்க்கையில இதுக்கெல்லாம் நம்ம பெரும் பங்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா வாழ்வியல் முறைகள் சிதைந்து போயிடும். ஆக தொல்லியல் சான்றுகளை நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்மளுடைய பாரம்பரியம் எப்படி இருந்தது, மரபு எப்படி இருந்தது, நம்ம எப்படி இந்த அளவுக்கு வந்தோம், என்னென்ன பாதைகளை கடந்து வந்தோம் அப்படின்னு முன்னோர்களுடைய வாழ்க்கையை ஆராயும் பொழுது நமக்கான பாரம்பரியம் இதுதான், நமக்கான மரபு இதுதான், நம்மளுடைய வாழ்வியல் முறை இதுதான் அப்படின்னும் பொழுது அது பாதுகாப்பான வாழ்க்கையாகவும் ஆரோக்கியமான வாழ்க்கையாகவும் இருக்கும். ஆகவே அதற்காக கண்டிப்பா தொல்லியல் தேவை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இன்றைக்கு நாம் ஒரு புதிய நாகரிக சூழலை பழகி கொண்டிருக்கிறோம். அது என்னவென்றால், ஒரு பொருளை ஒரு முறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறி என்பதாகும். யூஸ் அண்ட் த்ரோன்னு சொல்றேன் இல்லையா? எழுதுகிற பேனா, குடிக்கின்ற தண்ணீர் புட்டி, பழுதுபட்ட மடிக்கணினி, செல்லிடப்பேசி போன்றவற்றை ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறிகிற வழக்கத்தால் மின்சாதன குப்பைகள் மலையென குவிந்து விட்டன. அதனால என்ன ஆகுது? சுற்றுப்புறச்சூழல் பாதிக்கப்படுது இல்லையா? நிறைய வேஸ்டேஜஸ், குப்பைகள் சொல்லி நிறைய பொருட்கள் நம்ம வீசுறதுனால ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும். நம்ம இப்ப வாங்குறது எல்லாமே நம்ம அதிகமா உபயோகிக்கிறது எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா நம்ம வாட்டர் கேன் பிளாஸ்டிக்ஸ் தான் வச்சிருக்கோம், டிஃபன் பாக்ஸ் கூட பிளாஸ்டிக் தான் வச்சிருக்கோம். அதுல நம்ம எவ்வளவு விலை போட்டு எவ்வளவு ஆரோக்கியமா உணவு சமைச்சு அதுல அடைச்சு எடுத்துட்டு வந்து சாப்பிடும்போது அது ஆரோக்கியமானது கிடையாது இல்லையா? இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அழகு சார்ந்த ஒரு விஷயமாகவும் அது நாகரிகம் சார்ந்த ஒரு விஷயமாகவும் நம்மளோட வாழ்வியல மாத்திட்டதுனால நம்ம நிறைய ஆரோக்கியமான விஷயங்களை, நம்மளுக்கு பயன்படக்கூடிய விஷயங்களை, நம்ம அறிவு சார்ந்த விஷயங்களை மறந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் உண்மை. சரியா மாணவர்களே? அதான் இங்க சுட்டி காட்டுறாங்க. சுற்றுச்சூழல் சிதைந்து புற்றுநோயாளிகள் பெருகும் அபாயம் வந்துவிட்டது. ஆனால் நமது முன்னோர்கள் கண்டுபிடித்து பயன்படுத்திய சுடுமண்ணாலும் உலோகத்தாலும் செய்யப்பட்ட பொருள்கள் பல தலைமுறைகளை கடந்தும் பயன்பாட்டில் இருந்திருக்கின்றன. உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நினைவுல இருக்கும், பாட்டி பயன்படுத்திய பாத்திரங்கள் எல்லாம் செம்பு பித்தளையால ஆனதா இருக்கும். பித்தளை யாரு புடி போட்டு விளக்கி அதை சுத்தமா வச்சுக்கிறது, பளிச்சுன்னு வச்சுக்கிறதுனே நம்ம நிறைய எவர் சில்வருக்கு மாறணும். சில்வர் பாத்திரத்தையும் சரியா மெயின்டைன் பண்ண முடியல, பிளாஸ்டிக் வாங்கிக்கலாம், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு வேற வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா அது நம்மளுடைய வாழ்க்கை முறையை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றது சிந்தனை இன்னும் நம்மளுக்கு வராம இருக்கிறது தான் நம்மளுடைய அறியாமை. சரியா? இப்போ பழுதுபட்டால் சரி செய்து மீண்டும் பயன்படுத்துவோம். இது கடந்த நூற்றாண்டு வரை தொடர்ந்தது. இப்போ தூக்கி எரிஞ்சிடறோம். ஆனா பழைய ஆளுங்க அப்படி இல்ல. ஒரு பொருள் நான் குழந்தையா இருக்கும் போது வாங்கினது என் தம்பி பயன்படுத்தினா, என் தம்பிக்கு அப்புறம் இன்னொரு தம்பி பயன்படுத்தினா, அப்படிதான் நம்ம அம்மாவோ இல்ல அப்பாவோ இல்ல தாத்தா பாட்டி இருந்த போதோ பழமையான பொருட்கள் வீட்டுல கண்டிப்பா கொஞ்சம் பொருட்கள் இருக்கும்.
அது இன்னுமே உறுதியாகவும் இன்னும் நம்மளால பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம உருவாக்குற நம்ம சம்பாதிச்சு வாங்குற பொருள் நம்ம வாழ்ற வரைக்கும் இருக்குமா அப்படின்றதே சந்தேகம். அந்த அளவுக்கு தான் அவனுடைய உறுதிப்பாடும் இருக்கு, பயன்பாடும் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கிறோம். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயமும், கொஞ்சம் பழுதடைந்தாலும் அதை சரி பண்ணி மீண்டும் பயன்படுத்துகிற மாதிரி அவங்க அந்த குணத்தை வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் அது உடைஞ்சு போனது வேண்டாம், தூக்கி போட்டு வேற வாங்கலாம் அப்படின்ற மனப்பான்மை, அலட்சிய மனப்பான்மையும் நம்மளுடைய இத்தனை வாழ்க்கை போராட்டமா மாறினதுக்கு ஒரு காரணம் தான் சொல்லணும். சரியா? அடுத்தது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இறுதியா இவ்வளவு சொல்லியாச்சு. இப்போ கடந்த காலத்தை ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டாதான் எதிர்காலத்தை பத்தி தீர்மானிக்கக்கூடிய, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமே ஒரு மனுஷனுக்கு இருக்கு. அதுக்காகவாது நம்ம வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாறை சரியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொல்லியல் தேவைப்படுது. அகழாய்வின் மூலம் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் சான்றுகளை வைத்து காலம் கணிக்கப்பட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்தது, என்னென்ன விஷயங்கள் அவங்க தெரிஞ்சவங்களா இருந்தாங்க, எதிரெல்லாம் சிறந்து இருந்தாங்க. அப்ப இப்ப நமக்கு அந்த பண்பு இல்லையா, இருந்தா எப்படி இருக்கு, இல்லைன்னா ஏன் இல்ல, குறைஞ்சிருக்குன்னா ஏன் குறைஞ்சிச்சு, அந்த மாதிரி நம்மள கம்பேர் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளுக்கு இந்த தொல்லியல் ஆய்வு அப்படின்றது கண்டிப்பா தேவை அப்படின்றது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த செய்திகள்ல இருந்து ஓரளவு தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். இறுதியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1863 ஆரம்பித்த அகழாய்வு பணி 2018 ஆண்டிலும் தொடரும் போது பல உண்மைகள் உரைக்க தொடங்கி இருக்கின்றன. பழையனவற்றை ஏன் தோண்டி எடுத்து பாதுகாக்க வேண்டும், ஆராய வேண்டும்? அதற்கு நம் புழங்கு பொருள் பண்பாடே சான்றுகளாக நிற்கின்றன. தேவையற்ற செயல்பாடு அப்படியெல்லாம் நம்மளுடைய சிந்தனை இருந்த போது அறிவியலில் 2 வகை உண்டு. அகழாய்வை பத்தி நம்ம சரியான ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா அது சொல்றாங்க, அகழாய்வு என்பது அறிவியலுக்கு எதிரான சிந்தனை அல்ல. அறிவியல்ல 2 வகை உண்டு. என்ன? வணிக அறிவியல், மக்கள் அறிவியல். அறிவியல்ல எத்தனை வகை இருக்குன்னு சொல்றாங்க? வணிக அறிவியல், மக்கள் அறிவியல் சொல்லிட்டு 2 வகை இருக்கு மாணவர்களே. சரியா? அதுல வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. அப்படிதானே? வணிக அறிவியல் தானே வாஷிங் மிஷின், ஃபேனு, ஃப்ரிட்ஜ், ஏசி இதெல்லாம் அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான். ஆனா அது பிசினஸ் மைண்டோட கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்காக அவங்களுக்கு பொருள் கிடைக்குது இல்லையா? ஆனா இப்ப இன்னொரு மக்கள் அறிவியல்ல பாருங்க, அதனை விற்பனை செய்கிறது எது? வணிக அறிவியல். பொருள்களை கண்டுபிடிக்கிறது, அதனை விற்பனை செய்கிறது, அதன் விளைவுதான் நெகிழி குப்பைகள். ஆனால் அகழாய்வில் கிடைத்த சுடுமண், கல், இரும்பு, செம்பு ஆகியவற்றாலான புழங்கு பொருட்கள், கருவிகள் ஆகிய இந்த பொருட்கள் எல்லாம் பல நூற்றாண்டுகளாக வாழையடி வாழையாக பயன்பாட்டில் இருந்தன. இயற்கையோடு இணைந்த பண்பாட்டு வாழ்க்கை நம்முடையது என்பதனை அறிந்து கொள்வோம். இதுவே மக்கள் அறிவியல். இதுவும் கண்டுபிடிச்சதுதான் இல்லையா? கற்கருவிகள், செம்பு, இந்த உலகத்தை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துல பாத்திரங்கள், இதுவும் மனிதனுடைய கண்டுபிடிப்பு தான். இது மக்கள் அறிவியல். அப்பா பயன்படுத்தினத பையன் பயன்படுத்துறான், நாளைக்கு அவன் பையனுக்கு அவன் வச்சுட்டு போவான். ஆனா இன்னைக்கு நம்ம நவீன நாகரீகம் அப்படின்ற ஒரு போர்வையை போத்துக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பொருள் நம்ம கடைசி வரைக்கும் பயன்படுத்த முடியுமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்க மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை நமக்கு தேவையா? இல்ல இந்த தொன்மையான அறிவியல், மக்கள் அறிவியல் அப்படின்றது, இந்த தொல்லியல் அகழாய்வு மூலமா நம்ம பழங்கால மக்களுடைய வாழ்க்கை முறைகளை தெரிஞ்சுக்கிறோம், அவங்களுடைய பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிறோம், அவங்களுடைய வாழ்க்கை முறையில எத்தனை நுட்பமான விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா அகழாய்வு தேவை. இப்ப நம்மளுக்கு மனசுல பதியக்கூடிய கருத்து என்ன? அகழாய்வு கண்டிப்பா தேவை அப்படின்றது புரிஞ்சிருப்போம். அப்படித்தானே மாணவர்களே? நன்றி மாணவர்களே. இந்த பகுதியத்தோடு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திக்கிறேன்.